பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். யாழில் கடலுக்கு சென்ற 2 மீனவர்கள் மாயம். கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி, யாழ் ஊரணி அன்னை வேளாங்கண்ணி கடற்தொழில் சங்கத்துக்கு உட்பட்ட மீனவர்கள் 2 கடலுக்கு மீன்பிடிப்பதற்காக சென்றுள்ளனர். மறுநாள் வீடு திரும்பாத காரணத்தினால் அதே ஊரை சேர்ந்த மீனவர்கள் குறித்த 2 மீனவர்களையும் தேடி கடலுக்கு சென்ற நிலையில் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறிய படகில் மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் இயந்திர கோளாறு அல்லது சீரற்ற காலநிலை காரணமாக திசை மாறி நடுக்கடலில் சிக்கியிருக்கலாம் என காரணம் கூறப்படுகின்றது. நிலைமை இப்படி இருக்க, காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மற்றும் அதியூர் மீனவ சங்கம் சேர்ந்து காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்துக்கும் கடற்படையினருக்கும் 2 மீனவர்கள் காணாமல் போனமை தொடர்பில் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இன்று 7 நாட்கள் ஆகியும் இதுவரை எமக்கு இந்த பதிலும் கிடைக்கவில்லை. கடந்த திங்கட்கிழமை கச்சத்தீவுக்கு அருகாமையில் இந்திய எல்லைக்கு அருகில் குறித்த 2 மீனவர்களையும் கண்டதாகவும் அவர்களுக்கு உணவும் நீரும் வழங்கியதாக இந்திய மீனவர்கள் ஊரணி மீனவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றனர். இந்திய மீனவர்கள் காணாமல் போன 2 மீனவர்களையும் பாதுகாப்பாக இலங்கை கடல் எல்லைக்குள் விட்டுச் சென்ற காணொளி வெளியாகிய போதிலும் இலங்கை கடற்படையினரால் அவர்கள் இதுவரையில் மீட்கப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய மீனவர்களால் உணவு வழங்கி எல்லைக்குள் விடப்பட்ட காணொளி ஆதாரங்கள் வெளியாகியுள்ள நிலையிலும் சம்பவம் நடைபெற்று இன்றுடன் 7 நாட்கள் ஆகியும் இலங்கை கடற்படையினரால் குறித்த 2 மீனவர்களையும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன மீனவர்கள் தொடர்பில் யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் கடற்தொழில் அமைச்சரிடம் நேற்றைய தினம் கோரிக்கையை முன்வைத்தார். அவர் மேலும் கூறுகையில், கடலில் காணாமல் போன மீனவர்கள் தொடர்பிலும் அவர்களின் குடும்பத்தின் நிலைமை தொடர்பிலும் கரிசனை கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தான் கேட்டுக்கொள்கின்றேன் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். காணாமல் போன மீனவர்களின் உறவினர்கள் கடற்படையினரின் தேடுதல் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கவில்லை எனவும் கிடைக்கப்பெற்றுள்ள காணொளி ஆதாரத்தின் அடிப்படையிலாவது கடற்படையினர் தமது தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி காணாமல் போன மீனவர்களை விரைவாக மீட்டு தர வேண்டும் எனவும் மீனவர்களின் குடும்பத்தினர் மற்றும் சக மீனவர்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். காணாமல் போன மீனவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்று இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற நான் லெக்ஸி மற்றும் எங்களுடைய BM தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தலைமையின் போய்ட்டு வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் நாங்கள் போகிற காணொலி எல்லாவற்றையுமே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.